என்ன பண்ணுறாங்க, பொன்னி எப்படியும் விளக்கு ஏற்றக்கூடாது, அந்த விளக்கு வந்து அணையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபேனை போட்டு விட்டுறாங்க. அதனால் பொன்னியோட விளக்கெல்லாம் அணைஞ்சு போகுது. எல்லோரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. பொன்னி ரொம்ப கதறி அழறாங்க. அதை பார்த்து வந்து விடு பொன்னி, யாரோ வந்து ஃபேனை போட்டு விட்டாங்க, அதுக்கு நீ என்ன பண்ணுவ, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதுன்னு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. விடு பொன்னி, இதெல்லாம் சர்வசாதாரணம். அவரும் சொல்கிறாரு, அந்த புரோகிதரும் சொல்கிறாரு, இதெல்லாம் விடுமா, இங்கே இருக்கிறவங்க யாரோ வந்து பண்ண வேலை, அதெல்லாம் வந்து ஒரு கெடுதல் வந்து நினைக்காதம்மா, நல்லதுன்னு நினச்சிக்கோ, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இன்னொரு வாட்டி ஏற்றிட்டா போச்சு அப்படின்னோடனே எல்லோரும் சொல்கிறாங்க, அது வந்து இல்லைங்க, இதோடு முடிச்சிச்சு, ஒரு வாட்டி ஏற்றிட்டாங்க, வேறு வேண்டுதல் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி போயிடுறாங்க. இதை பார்த்து பிரீத்தி ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டமாக மனசு கஷ்டத்தோடு பொன்னியை பார்த்து ஆறுதல் சொல்லிகிட்டே வராங்க. பொன்னியை பார்த்துட்டு வந்து சக்தி வந்து ஒரு யோசனை பண்ணுறாரு. உடனே வந்து அப்பா ஒரு யோசனைப்பா அப்படின்னோடனே சரிப்பா நல்லபடி செஞ்சிடலாம், சரிங்கப்பா நீங்கள் போகணுன்னு பொன்னி அமுச்சு விடுங்க தனியாக அப்படின்றாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பொன்னி இந்த காசை வந்து போட மறந்துட்டமா உண்டியில், இது கொஞ்சம் போட்டு வந்துடுறியா அப்படின்னோடனே சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து கோயிலுக்கு போகிறாங்க. இங்கே வந்து பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, இப்போ இதுக்கு பொன்னியை தனியாக கோயிலுக்கு அனுப்புகிறாங்க, இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து பின்தொடர்றாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா சக்தி வந்து அவங்களுக்காக வந்து வேண்டுதல் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்துட்டு அப்படியே பொண்ணு ஏங்க நீங்கள் வந்து அப்படின்னோடனே எல்லாம் உனக்காக தான் பொன்னி, வா பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து வந்து நீயும் வேண்டுதல் பண்ண, நம்ம ரொம்ப சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வேணாங்க, நீங்கள் தனியாக எதுக்குங்க அப்படின்னோடனே அதெல்லாம் தெரியாது, இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டுதல் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு வந்து பிரீத்தி செம டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த சக்தி அடங்கவே மாட்டேங்கிறானே, இப்போல்லாம் பொண்ணு என்ன செஞ்சாலும் அவள் மனசு வந்து நோகக்கூடாதுன்னு நினைக்கிறான், இதை விடவே கூடாது, இவங்க 2 பேரையும் வந்து இதே மாதிரி விட்டால் அப்புறம் வாழ ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை வந்து நான் வாழ முடியாது, இதை இப்படி விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து பொன்னி வந்து சக்தியை பார்க்குறாங்க. அவர் கூட சேர்ந்து எல்லா வேண்டுதலையும் முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு வந்து சக்தியை வந்து ரொம்ப தேங்க்ஸ் சக்தி அப்படின்னு வந்து கையை பிடிக்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, உனக்காக நான் செய்யக்கூடாதா அப்படின்னு, எனக்காக எவ்வளோ நீ செஞ்சுருக்க, எனக்காக எவ்வளோ வேண்டுதல் வச்சுருக்க, நான் உடம்பு சரியில்லாம போல அவ்வளோ வேண்டுதல் வச்சுருக்க, இந்த மாதிரி டைமில் உன் மனசு வந்து கஷ்டப்படுது வேண்டுதல் இல்லாமல், அதனால தான் நான் இதை செஞ்ச பொன்னி, அதனால் இதுக்கு வந்து நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு, இருந்தாலும் என் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இது சரிங்க பாருங்கள், உண்மையிலே நீங்கள் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து ஐடியா கொடுத்தவன் நான், என்ன நீங்கள் பாராட்ட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வராரு கார்த்தி. உடனே வந்து டே நீயாட ஐடியா கொடுத்து அநியாயத்தை சொல்லிட்டு, இருந்தாலும் கூட சேர்ந்து நிற்கிறேன்ல அப்படின்னோடனே உடனே வந்து இல்லை இவன் ஐடியா தான், இருந்தாலும் நான் கூட வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து கார்த்தியை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு நம்ம சக்தி. இவனுக்கு இதே வேலையாக போச்சு, எல்லா கிரெடிட் இவனுக்கே வரணும்னு நினைக்கிறான், இல்லை பொன்னி உண்மையிலே நான் தான் செஞ்சேன், எனக்கு புரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே எல்லாத்துக்கும் காரணம் வந்து அப்பா தான், அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியும், அதனால தான் ஒன்று அமிச்சாரு. சரி அவர் வந்து முண்டியில் காசு போடணும்னு சொன்னார், அதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு சாமிக்கிட்ட 2 பேரும் வேண்டிக்கிறாங்க. ஒன்று புரோகிதர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, உன் வேண்டுதல் தடப்பட்டாலும் உன் புருஷன் வேண்டுதல் கரெக்டாகிடுச்சு, அதனால் நீ பண்ணதும் சரி, உன் புருஷன் வேண்டிக்கிறதும் சரி, 2 பேருமே வந்து வேண்டிக்கிறது கண்டிப்பாக நடக்கும், இந்த அம்மன் சாமி கண்டிப்பாக நடத்தி வைப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷம் தாங்கவே முடியல. நம்ம வந்து பொன்னிக்கு நிஜமாவா சொல்கிறீங்க, நிஜமாக தான்மா சொல்கிறேன் அப்படின்னோடனே சரி நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்க, நீ என்ன வேண்டிக்கின்றப்ப அதே தான் நானும் வேண்டிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நிஜமாவா சக்தி, என் மனசில் இருக்கிறது உங்களுக்கு புரியுதா, கண்டிப்பாக எனக்கு புரியாதா பொன்னி அப்படின்றாங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து சாமி கும்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்குற வந்து பிரீத்திக்கு பயிராகிறது, செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இது